வணக்கம் ஓவியா. 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், IUML போன்ற மதிமுக போன்றவை எல்லாம் இருந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 90% வெளியேறிவிட்டதே என்று கூறலாம். தமிழகத்திலே மாநில அளவில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது. அதனுடைய 5 MLAக்கள் தாவேகாவுக்கு சென்று ஆதரவு தெரிவித்து தாவேகா கூட்டணி ஆட்சியிலே பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதும் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இது தொடர்பாக நேற்று இரவே KC வேணுகோபால், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தாவேகா தலைவர் விஜய் எங்களிடம் ஆதரவு கேட்டிருக்கிறார். நாங்கள் காமராஜரை அவருடைய கொள்கை தலைவர்கள் உருவாக வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட நாங்கள் ஒத்துப்போகிறோம். எனவே காங்கிரஸ் டெல்லியில் தலையிட விரும்பவில்லை. எனவே நீங்கள் மாநில அளவிலே நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என மாநில அளவிலான கமிட்டிக்கு நாங்கள் உரிமை கொடுத்திருக்கிறோம், அதிகாரம் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் முடிவு செய்வார்கள் என சூசகமாக நீங்கள் ஓகே செய்து கொள்ளுங்கள் என மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் KC வேணுகோபால் நேற்று இரவே. அதன் அடிப்படையிலே தற்போது இன்று காங்கிரசின் அவசரமான முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கூறி விவாதிக்க இருக்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. கிறிஸ் சோடங்கர் இன்று சென்னை வருகிறார். அவர் காங்கிரஸ் MLAக்கள் 5 பேரையும் அழைத்துக் கொண்டு தாவேகா தலைவர் விஜய் நேரில் சந்தித்து தங்களது ஆதரவு கடிதங்களை வழங்க இருக்கிறார். அதன் பின் அவர்கள் கூட்டணியிலே இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் செய்து கொண்ட உடன்பாடு என்னவென்றால் 2 முக்கிய அமைச்சர்கள் பொறுப்பு, 2 அமைச்சர்கள் முக்கிய இலாக்காக்களுடன் 2 அமைச்சர்கள் பதவி வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விஜய் அதற்கு ஓகே சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, விரைவில் வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலில் 3 மாநகரங்களுக்கான மேயர் பதவிகளும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று 30% இடங்கள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 3 மேயர்களுக்கு ஓகே சொல்லிவிட்டார்கள். 30% இடங்களை பிறகு பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என கூறியிருக்கிறார்கள். தற்போதைக்கு 2 அமைச்சர்கள், 3 மேயர்கள், இவை மட்டும் தற்போது டீலில் ஓகே ஆகியிருக்கிறது. எனவே காங்கிரஸ் திமுக கூட்டணி வெளியேறுகிறது. வெளியேறி நேரடியாக தாவேகாவுக்கு சென்று அந்த கூட்டணியில் இணைகிறார்கள். தாவேகா கூட்டணி இணையும் காங்கிரசுக்கு 2 முக்கிய இலாக்காக்கள் நிறைந்த அமைச்சர் பதவி, அதே போன்று 3 மேயர்கள் உள்ளாட்சி தேர்தல் பதவியும் வழங்கப்படும். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்ற வகையிலே சமரசம் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி வெளியேறுகிறது. அது மட்டுமல்ல காங்கிரஸ் மட்டுமல்ல, மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் திமுகவுக்கு என்னவென்றால் அந்த கூட்டணியில் இருக்கும் விசிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள் போன்றவை எல்லாம் நேற்று திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்துட்டு வெளியே வரும்பொழுது இதுவரை அவர்கள் வெளிப்படையாக எங்களிடம் எதுவும் கேட்கவில்லை, நாங்கள் தற்போதைக்கு திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்று உறுதியாக கூறியிருந்தார்கள். ஆனால் தற்போது தாவேகா சார்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் விசிக தலைவர் தொல் திருமாவுடன் பேசியதாகவும் தகவல்கள் பரவுகிறது. அதே போன்று இடதுசாரிகளிடமும் நேரடியாக அவர் சார்பிலே பேசப்பட்டிருக்கிறது. இடதுசாரிகள் தங்களுடைய ஆதரவை தருகிறோம் என்று கூறியிருக்கிறார்களாம். அதே போன்று விசிகவும் ஆதரவை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஆனால் இந்த 2 கட்சிகளும் வழக்கம் போல் அந்த ஆய்வு கூட்டம் எல்லாம் நடத்தி அதை பின் அலுவல் ஆய்வு பிறகுதான் நிர்வாகிகள் எல்லாம் முக்கிய முடிவெடுத்த பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். ஆனால் தற்போதைக்கு உறுதியான தகவல், காங்கிரஸ் தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிறது என்பது உறுதியாகி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். எனவே திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறுகிறது என்பதுதான் தற்போதைய மிக முக்கியமான, இந்த தேர்தலுக்கு பிந்தைய மிக முக்கியமான செய்தி. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுகிறது. காங்கிரஸ் ஆதரவுடன் தாவேகா கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. காங்கிரசுக்கு 2 முக்கிய இலாக்காக்கள் அடங்கிய அமைச்சர்கள் பதவியும், உள்ளாட்சி தேர்தலின் போது 3 மேயர்கள் இடங்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று பிற்பகலில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா.